இதுபோன்று உபசார நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உபசாரம்னு சொன்னால் தெய்வத்தை புகழ்ந்து பாடக்கூடியது. தெய்வத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் புகழ்ந்து பாடுகின்றோமோ நமக்கு பாவங்கள் குறைந்து நல்ல வினையானது கிடைக்கின்றது. இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறார் வள்ளுவர். இறைவனுடைய பெயர்களையும் இறைவனுடைய பாடல்களையும் நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த இறைவன் நமக்கு எப்பொழுதும் அருளக்கூடிய தன்மையை கொடுக்கின்றார். அதுதான் அந்த தேவாரம், அதே போன்று அம்பாருடைய அபிராமி அந்தாதி, இவைகள் எல்லாமே நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெரிய மகா மந்திரம்னு பேர். இந்த வடமொழியில் சொல்றது நமக்கு புரியலே நினைக்கலாம். இதற்கு நிகரான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு தேவாரங்கள். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தெல்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டனுக்கு. இந்த அப்பர் பெருமான் சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட வினைகள், வினைன்னு சொன்னால் நமக்கு போன பிறவியில் செஞ்சதுடைய பாவ புண்ணியம், இது ரெண்டுமே வரக்கூடியது. சஞ்சித கர்மா அப்படின்னு பேர். அந்த பாவம் புண்ணியம் ரெண்டு தான் இந்த வாழ்க்கையில் மனிதனுக்கு நிர்ணயம் பண்ணும் வாழ்க்கையை. அந்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்தாற் போல தான் வாழ்க்கை அமையும். வள்ளுவர் அறத்தாறு இது வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அந்த அறத்திற்கு இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் புண்ணியம் செஞ்சிருக்கானா அப்படிங்கிறத பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்கிறார். என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், ஒரு ராஜாவை பல்லாக்கில் தூக்கின்னு போகிறாங்க. தூக்கிண்டு போகக்கூடியவர்களும் மனிதர்கள் தான், மேலே பல்லக்கில் உட்கார்ந்துருக்கிறவரும் மனிதர் தான். அவர் நிறையா புண்ணியம் பண்ணதுனால மேலே உட்கார்ந்து போகக்கூடிய தன்மை, இவர்கள் பாவம் செய்ததுனால அவர்களை சுமக்கக்கூடிய தன்மை, அதுதான் உபமானம்னு பேர். அறத்தாறு இது வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஒருதான் இடை. ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன், ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவன், ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன், ரெண்டு பேருமே மனிதன்கிற இனம்தான். அந்த புண்ணியங்கிற வரும்பொழுது அவருக்கு எல்லாமே கிடைக்கின்றது. பாவம்ங்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கும்பொழுது பலவிதமான சங்கடங்கள் நமக்கு வருது. அப்போ இந்த புண்ணியம் செய்ய செய்ய செய்யத்தான் வாழ்க்கையில் நமக்கு இன்பங்கள் கிடைக்கும். அந்த புண்ணியம்னா என்ன? நல்லது. நல்லத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையில் புண்ணியம், அந்த சுகமாக இருக்கக்கூடிய தன்மை நமக்கு தானாகவே வரும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. அந்த மனசுல தெரியாம கூட நீ அடுத்தவனுக்கு தப்பு நினைக்காதேங்கிற. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழ்ந்தவன் கேடு. அதாவது தப்பு செஞ்சு நீ மனதில் ஒரு அளவு கூட எண்ணங்கள் இல்லாமல் நீ தவறு செய்யாமல் இருக்கணும். அப்படி தவறு செய்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அரண் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அந்த தர்மம்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கே, அந்த தர்மம் என்ன பண்ணுன்னா நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கும். எந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆபத்து கொடுக்குங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் நீ மறந்து போய் கூட அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காத. இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, ஈன்றால் பசிகான்பான் ஆயுனும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. நம்மளுடைய முன்னோர்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சில தவறான தொழில் மூலியமாக சம்பாதிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறத நீ ஏற்றுக்கல. பெரியோர்கள் எது தவறுன்னு சொல்லியிருக்கின்றார்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. அந்த தவறை மீறி செய்யும் பொழுதுதான் நமக்கு துன்பம் வருகின்றது. அந்த துன்பத்தை வருவதற்கு காரணம் நம்முடைய செயல். அந்த செயல்பாடுகள் நல்லதாக இருக்கணும். எப்பேற்பட்ட திருப்பணி! தூரதா சிகரம் திருஷ்டுவா நமஸ்குர்யாது யோனரஹா முச்சதே சர்வ பாபேபியா நிர்மோகா இவ பன்னகா அப்படின்னு ஆகமம் இந்த ராஜகோபுரத்தை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நமக்கு ஆகமத்தில், அதாவது தூரதா சிகரம் திருஷ்டுவா, சிகரம்னு சொன்னால் இந்த கோபுரத்துக்கு பேர். இந்த கோபுரத்தை ரொம்ப தூரத்துலேருந்து இது நமக்கு கண்ணுக்கு பட்டதுன்னு சொன்னால், நமஸ்குர்யாது யோன் நரஹா, மனிதர்களாக இருக்கக்கூடியவர் யார் அதை வணங்குகிறார்களோ, முச்சதே சர்வ பாபேபியா நிர்மோகாயிவ பன்னகா. அதாவது கருடன்னு மனசில் நினைச்சாலே பாம்புனுடைய விஷயம் இறங்கிடுமா, அவ்வளவு பவர் கருடனுக்கு. அது போன்று இந்த கோபுரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னாலே நம்ம பண்ண பாவங்கள்லாம் போயிடுறது.
பார்த்தாலே பாவத்தை போக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த திருப்பணி இதில் நம்மளுடைய பணங்கள் போய் சேர்ந்து இப்பேற்பட்ட திருப்பணி செய்து இந்த கோபுரத்தை நம்ம அமைச்சிருக்கமே, இதுக்கு என்ன புண்ணியம்னு நமக்கு சொல்லவே முடியாது. பார்த்தாலே நமக்கு பாவத்தை போக்கக்கூடியதற்கு பொதுவாக உருவாக்கி இருக்கின்றோம் 5 நிலை ராஜகோபுரம். அப்போ இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம் நிறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆலயம் இன்னொரு இடத்துல ஆகமத்தில் சொல்லும்பொழுது, இந்த கோயிலுக்கு உபயம் கொடுத்தவர்கள் எல்லாருமே தங்க விமானத்தில் சுவாமி மேலே கூட்டின்னு போவார். அதாவது சைலிகா இஷ்டலேகேர்வா எத்குர்யாத் பவனம் நரஹா காஞ்சனேன விமானேன சிவலோக மதீயதே. காஞ்சனம்னு சொன்னால் பவுன். அந்த பவுன் விமானத்தில் யார் இது போன்று கல் வைத்து கோயில் கட்டுகின்றார்களோ அவரை சுவாமி என்ன பண்ணுவார்னு கேட்டால் தங்க விமானத்தில் அழிச்சுட்டு போவார். சுந்தரமூர்த்தி பெருமான அந்த திருவஞ்சிக்கலங்கிற ஊரில் யானையை அனுப்பி சிவலோகத்துக்கு அழிச்சுட்டு போனார். அதே போன்று இந்த கோவிலை யார் கட்டுகின்றார்களோ அதாவது சைலம், இஷ்டிகா, உலோகம் 3துலேயும் இருக்கு. அப்போ சைலம்னு சொன்னால் நமக்கு கருங்கல் ஆலயம், செங்கல் ஆலயம், உலோகத்தினால் செய்த ஆலயம். இந்த 3 ஆலயத்தை யார் செய்கின்றார்களோ அவர்களை தங்க விமானத்தில் எப்பொழுதும் தெய்வத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு நமக்கு ஆகமம் வலியுறுத்துகின்றது. அப்போ காரணம் என்ன? கோயில் நமக்கு அவ்வளவு முக்கியம். அந்த கோயிலில் எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடுகள் நடக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு உலகத்திற்கு நன்மை. உலகத்திற்கு நன்மைனா என்ன? மனிதனை நல்வழிப்படுத்தும். அந்த மனிதனை நல்வழிப்படுத்துவது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இளன் என்று, அதாவது நிறைய சொல்றார், இளன் என்று தீமை செய்யற்க செய்யும் மற்றும் பெயர்ந்துங்கிறார். நம்மள்கிட்ட இல்லைன்னு நினச்சிட்டு நீ தப்பு பண்ணாத. தப்பு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இருக்கிறதும் ஒன்று விட்டு போயிடுங்கிறார். அப்போ இருக்கிறதும் ஒன்று விட்டு போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய செயல். அந்த செயல்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்துக்கும் பாவ விமோசனம் இந்த கும்பாபிஷேகம் தான் நமக்கு. அந்த புண்ணியெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. உபயதாரர்களாகிய நீங்களும் இந்த ஆலயத்தை அரும்பாடுபட்டு கட்டிய அத்துணை அன்பர்களும் ஆலயத்துறை தலைவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் சாந்தி தம்பதிகளும் இந்த ஒவ்வொரு நிகழ்வு இது எல்லோருமே இதில் பங்கு இருக்கின்றது. யாகசாலையை பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நம்முடைய விஜயம் சார் டீம் அழகான முறையிலே இந்த யாகசாலையை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள். அந்த அத்துணை பேரும் சேர்ந்ததுனால தான் இவ்வளவு அழகாக இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்திருக்கு. உபயதாரர்கள் அம்பாளுக்கு நிறைவாக மனப்பூர்வமாக கொடுக்கின்றார். நம்ம கோயிலை பொறுத்தவரையிலும் உபயதாரர்களுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்கின்றது. அதுக்கெல்லாம் காரணம் உள்ள இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி நிறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துருக்கு. அப்போ இந்த காலம் நமக்கு பொன்னான காலம். இந்த நேரம் திரும்ப எப்போ கிடைக்கும்னா அடுத்த 12 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கமே, இதை போன்று அம்பாலை நம்ம திரும்ப எப்போ வெளியில் அழிச்சு வர முடியும்? 12 ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும். அந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ ஏற்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே அம்பாள் நினைத்த காரணத்தினால் இந்த இடத்துக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கும். எந்த நேரமும் அம்பாளுடைய சிந்தனை இருந்ததுன்னு சொன்னால் என்னைக்கும் நமக்கு துன்பம் வராது. நின்றும் இருந்தும் கடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மைங்கிறார் அபிராமபட்டர். நிற்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போது, படுக்கும் போது, தூங்கும் போது எல்லா நேரத்தையும் நான் உன்னை நினைச்சுட்டு இருந்த காரணத்தினால தான் அமாவாசையை பௌர்ணமியாக மாற்ற முடியாது. அப்போ இந்த திடமான நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை இப்போ வருது. அந்த சூழ்நிலைக்கு விமோசனை எது? பகவத் ஸ்மரணம். ஞானதா அஜானதாவாபி. அதாவது தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒரே விமோசனம் எது? தேவியினுடைய பாத நினைவு. அந்த தெய்வீகனுடைய பாதத்தை நம்ம நினைச்சோம்னு சொன்னால் எப்பேற்பட்ட விதமான சங்கடங்கள் இருந்தாலும் தீர்ந்துவிடும். அந்த வகையிலே உங்களுக்கெல்லாம் அந்த அம்பாவுடைய பரிபூர்ணமான அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தோம்னு சொன்னால் அவரவர்கள் அழகான முறையிலே இதில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நாதஸ்வர வித்வான், நமது ஆலய ஆஸ்தான வித்வான், இந்த கும்பாபிஷேகத்திற்காக இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய வித்வான், இவர்களெல்லாம் அபூர்வமாக வாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு காலமும்
அந்த அம்பாளுக்குரிய கீர்த்தனைகள் பல பல ராகங்கள் இவைகளெல்லாம் அழகாக வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அம்பாளுக்கு பிடித்தமான சில ராகங்களை இசைப்பார்கள். தொடர்ந்து 10 நிமிடத்திலே தீபாராதனை செய்து அருட்பிரசாதமானது வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பாளுக்கு பிடித்தமான யாகசாலை பூஜைகளிலே எல்லா தெய்வங்களும் இந்த இடத்திலே இருக்கின்றது. அதில் விநாயக பெருமானுக்கு பிடித்த ராகம் பல இருக்கின்றது. அதிலே ஒன்று கம்பீர நாட்டை என சொல்லக்கூடிய ராகம், அதை இசைக்கின்றார்.